ஏதோ ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அதுக்காக நடந்த பிரச்சனை எல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லுவியா? என்ன உன் பின்னாடி சுத்துறதுனால கேவலமா பாக்குறல்ல? இப்போ என்ன உனக்கு? என் பையன் காலில் விழணும் அவ்வளோதானே, அவனுக்கு பதில் நான் விழுறேன். ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? என்னமா பண்ணிட்டு இருக்க? இவன் காலையில ஏமா போய் விழுற? 4 எலும்பு இருக்கு, இதை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இந்த 4 எலும்பு என்ன பண்ணுன்னு தெரியாதுல்ல, பாப்ப. எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன்? மேலே பார்க்காத, கீழே பாரு. என்னடா கை ஒஞ்சிருக்கும்? உடையல, உடைச்சிட்டேன். ஏன்? உங்க அம்மாவே காலில் உள்ள வச்சான்ல, அதுக்காக மட்டும் தானா? அதுக்கு மட்டும் இல்லை, உன் கையே பிடிச்சி இழுத்தான்ல, அதுக்கும் சேர்த்து தான். ரேவதி ஸ்டோர்ஸா? இங்கே எதை கூப்பிட்டு வந்த? ஷாப்பிங் பண்ணலாம். காலைல நீ சிரிச்சு பேசுறப்ப நினைச்சேன், என்ன என் பர்ஸை காலி பண்ண பாக்குறியா? விண்டோ ஷாப்பிங் தானே? விண்டோ ஷாப்பிங் தான். அப்போ எவ்வளவு நாளும் பண்ணலாம். உனக்கு வெக்கமா இல்லை? காசு இல்லை, இதுல என்னத்தை வைக்க வேண்டியது இருக்கு? ரொமான்ஸ் இந்த பேஸ்ல வரலனாலும் ஓடாம நிப்பியா என் கூட நீயும். சிங்கிள் நானடி என் பாவையே, இந்த ஸ்டாரும் ட்விங்கிள் ஆகவே நீ தேவையே. பர்ச்சேஸ் பண்ண மார்க்கெட் போனேனே என் முள்ளையே, அங்க கூட லேடிஸ் பிங்கரே அட இல்லை. எங்க வீட்டு கேலண்டர் நல்ல டேட்டை காட்டாதா? பழக்கம் போல லவ் ஃபர்ஸ்ட் டே எனக்கு மட்டும் ஏப்ரல் 1 மூவி கூட்டி போவேனா? லட்சியத்தை சேர்வேனா? கப்பல் சீட்டை பார்ப்பேனா? கடைசி வரைக்கும் ஒன்லி நானா? ரொமான்ஸே இந்த ஃபேஸ்ல வரலனாலும் டேய், ரேவதி ஸ்டோர்ஸா? காலைல தான் 200 கேன் போட்டாங்க பசங்க. ஆமாம் மச்சான், என் ஆளு கோல்டு செக்ஷனில் வேலை செய்யுது, அதான் பார்த்துட்டு போகலான்னு. அதுக்கு என்ன கிணத்து கூடுவா? ஆமா மச்சான், நட்புக்காக இது கூட செய்யலைன்னா இப்படா. வாடா போய் தொலை போ. சரி தங்கம், என்ன வேணும்? 1/2 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கொடுத்துரு. என்ன நக்கலா? என்ன நகை வாங்க வந்த இடத்துல நகை தானே கேட்பாங்க. இந்த மூஞ்சியா நகை வாங்க போகுது? ஏன் மச்சான், நல்ல நகை வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாதுடா. பேச வந்து பேசுறா. தங்கம் சவரன் என்ன விலை?
ஒரு சவரன் 82,000 ரூபாய். ஆனா நம்ம ரேவதி ஸ்டோர்ஸ்ல 1,600 ரூபாயில இருந்து 2,400 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்டர் எனக்கு தெரியாம போச்சே. ஒரு நிமிஷமா கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. டேய் தனியாக விட்டு போகுதுடா. தங்கம் கோச்சிக்கிட்டியா? ஆமா, கோவம் தான். மயிலே சில்வர் செக்ஷன் போனீனே. ஓகே. நான் போறேன் சார். நீங்க கோல்டு வாங்கிட்டு போங்க. என் தங்க சில்வருக்கு போகும்போது நான் எப்படி இங்கே இருப்பேன்? நானும் வரேன். இங்க எதுக்கு வந்த? பல்லன்னு இருக்கிற கொலுசு வாங்க வந்தேன். யாருக்கு? என் வருங்கால ஒய்ஃபுக்கு. சைஸ் சொல்லுங்க. அப்படியே உங்கள் சைஸ் தான், கால் சைஸ். கொலுசு வாங்குறதுக்கு முன்னாடி கொலுசோட பிரைஸ் என்ன, வெள்ளியோட பிரைஸ் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அதுக்கு தானே இங்கே வேலை செய்கிற, விலைய சொல்றி. சொல்றேன். 25,000 ரூபாய்க்கு மேல வெள்ளி வாங்கினா 6,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். அப்படியா? அப்போ 30,000 ரூபாய்க்கு ஒரு கொலுசைடு, 10,000 ரூபாய் கம்பெனி 20,000 ரூபாய்க்கு கூட. நான் ஒரு கட்ட கூட. கோவப்படாத, கஸ்டமர்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? மயிலே நீ டைமண்ட் செக்ஷனுக்கு போ. வரேண்ணா. எவ்வளோடாமா செக்ஷன் மாற்றிட்டே இருக்கிறான். நான் எங்கடா இவ்வளோ தானா? அஷோ டைம்ல டிஸ்கவுண்ட் இருக்குங்களா? பர் கேரட்க்கு 10,000 டிஸ்கவுண்ட் இருக்கே. டே முருகா, எதுக்கு இங்கே வர சொன்னேன்? நகை வாங்கதாம்மா. இப்போ நகை விலை என்ன விலைக்கு தெரியுமா? தெரியுமே, 82,000. ஆனால் இங்கே மட்டும் தான் 1,600 2,400 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதனால தான் வர சொன்னேன். விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ எனக்கு எதுக்குடா நகை? உனக்கு இல்லைம்மா, தங்கச்சிக்கு. அதானே பார்த்தேன். சரி, இப்போ எதுக்கு அவசர அவசரமா நகை வாங்குற? நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்ககிட்ட. 2022 ஒரு கிராண்ட் நகையோட விலை என்ன? எனக்கு தெரியாது. 4,600 ரூபா. 2023 5,600 ரூபா. 2024 6,600 ரூபா. இப்போ 2025 9,300 வரைக்கும் வந்துடுச்சு. இந்த அக்ஷயதிதியில் வாங்கினதான் உண்டு. அடுத்த அக்ஷயதிதிலாம் 10,000 12,000 போயிடும். என்னடா சொல்ற? இப்போ நீ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நகையோட விலை ஏறிட்டு தான் இருக்கும். பார்ப்போலாம். தேங்க்ஸ்மா. தங்கச்சிக்கு எதுமா நல்லா இருக்கும்? இதென்ன நகைக்கும்? இது பெரியவங்க போடுற மாதிரி இருக்குமா? இது வாங்கலாமா? அது நல்லாடா, இதென்ன நல்லா இருக்கு. ஏய் அண்ணா நிக்கிறாங்க. கூட உங்க அம்மாவும் நிக்கிறாங்க. இப்படி போனா மாட்டி போகும், அப்படி போயிடலாம். நல்லவாயா தப்பிச்சு பாக்கல. ஏதோ என்ன பண்ணிட்டு ஏய் தேவானா இருக்கிற பாருங்க. என்ன இஷ்யூ? உங்க ஃபேமிலி ஃபுல்லா ரேவதி ஸ்டோர்லாம் சுத்திட்டு இருக்கீங்க போல. எனக்கு என்னன்னு புரியல. சரி வா போலாம். ஏய் போயிடலாம் வா கிரிஷ். எவனுக்குலாம் என்னால பயப்பட முடியாது. ப்ளீஸ் கிரிஷ் போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி உனக்காக வரேன். மேல போனா பின் கேட் வழியா தான் பேரண்ட்ஸ் பில் போட்டு. ஓகே. இதுக்கு எவ்வளோமா வேஸ்டேஜ் வருது? 8% தான் மேம். 8%? என்னம்மா அதிகமாக சொல்றீங்க? மற்ற கதை கம்பேர் பண்ணும்போது நம்ம கூட ரொம்பவே கம்மி தான் மேம். சரி, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்க பிளான் பண்ணுறீங்க. நம்ம கதை பார்த்தீங்கன்னா காயினுக்கு 0% வேஸ்டேஜ் இருக்குது மேம். நீங்கள் அப்படி பிளான் பண்ண காயின்ஸுக்கு பிளான் பண்ணலாம். டேய், இதுவும் வாங்கிக்கலாம், கோல்டு கண்ணில் இன்வெஸ்ட் பண்ணலாம்டா. சரிம்மா. ஓகே மேம். தேங்க்யூ. மற்றும் இது மட்டும் இல்லை மேம், நம்மக்கிட்ட கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ்னு ஒரு இருக்குது. அதுக்கு நியூவாக ஜாயின் பண்ணிங்கன்னா கிஃப்ட் ஆப்ஷன் இருக்குது மேம். ஏய் பேசவே பேச மாட்டேடி. பேச மாட்டேன். பேச மாட்டேதா? மாட்டேன். இந்த பாரு, ரெகுலராக மீட் பண்ணுறதுல நான் 5 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்தா பேசுவேன், இல்லை நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இங்கே நிப்பாட்ட சொல்ற? ஏன் என் வீட்டு வாசல நிப்பாட்டேன். உங்கள் அம்மா நல்லா சிறப்பாலே அடிப்பாங்க. ஓ சாரி. சரி நீ போ. ஆமா ஐஷோ, உங்க அண்ணனுக்கு பொறுப்பே இல்லை பாரு. டைம் இவ்வளோ ஆச்சு, இன்னும் கடையை திறக்காம இருக்காங்க. என்னன்னு தெரில. சரி வீடு பார்த்துக்கலாம். வரேன். ஏய் கிரிஷ் இறங்க. இல்லை நான் இப்படியே போயிடுறேன். இறங்குறேன். அடையாரோடு யாரென்னு எழுதி விட்டாங்க, உன்னோடு நான் என்ன சொல்லி வச்சனே. திடீர்னு ஹக்கெல்லாம் அதெல்லாம் அப்படிதான். எங்கிருந்தோ வந்த அழகே, உன்னை எண்ணி எண்ணி நான் பரப்பேன். இனி உலகழகி இங்கே வந்தாலும் அவளை ஊற விட்டு ஓட சொல்லுவேன். மா 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 தூங்குறியா?
சரி விடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். முருகா, சின்ன பையன் முன்னாடி மானம் போச்சு. எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்துட்டேனே. ஐயோ, அசிங்கமாயிடுச்சு. மா மா மா, யார் காலில் உண்ட என்ன அசிங்கப்பட்ட? நான் யார் காலடா வந்தேன்? ஒன்றுமே ஆகலையே. மா பொய் சொல்லாத. நீ மனசு கஷ்டப்பட்டா தூக்கத்தில் வளரும்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சொல்லுன்னு. அது வந்து இப்போ என்ன உனக்கு? என் பையன் காலில் விழுந்தான், அவ்வளோதானே? அவனுக்கு பதில் நான் விழுறேன். ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? என்னமா பண்ணிட்டு இருக்க? இவன் கால ஏமா போய் விழுற? நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். மா அவனுக்கு தானே தப்பு பண்ணல, நீயே தப்பு பண்ண மாதிரி அவனுக்கு காலில் போய் விழுந்த. அவங்க சாதாரணமான பரவாயில்ல, பணக்காரங்க, கட்சியில் வேற இருக்காங்க. உன்னை எதா பண்ணிட்டா நான் என்னடா பண்ண முடியும்? அவன் தம்பி தானே நம்ம தங்கச்சி கை பிடிச்சி எடுத்தான். அப்ப அவன் தானே தப்பு, அவன் தானே பயப்படணும். நீ ஏன் பயப்படுற? டேய், நான் சொல்றது உனக்கு புரியலடா. நம்ம பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கோண்டா. இப்போ கூட அவள் காலேஜ் போயிருக்கா. அவள் சாயங்காலம் வர வரைக்கும் நம்ம வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்கேன்டா. மா இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வேணாண்டா. மா நான் யார் பிரச்சனையும் போக மாட்டேன். ஆனா யாருன்னா வேணும்னா என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தா நான் சும்மா விட மாட்டேன். எங்க அம்மாவே காலில் விழ வச்சுக்கிறான். அவன் என்ன ஆக்கான்னு மட்டும் பாரு. டே முருகா, சொல்றது கேளுடா. முருகா, என் பிள்ளைய நீ தான்ப்பா பார்த்துக்கணும். நான் எங்கங்க போங்க? இந்த ஷட்டர் ஓபன் பண்ணாம இருக்க? கஸ்டமர்ஸ் எல்லாம் கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணா. நீ எப்பதான் தண்ணி கேன் போடலான்னு இருக்க? கடை திறக்கதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான விஷயமா நான் போய் அந்த விநாயகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். விநாயகர் வீட்டுக்கு நீ எதுக்கு போற? நேற்று நீங்க ஏன் அவங்க வீட்டுக்கு போனீங்க? யார் சொன்ன உனக்கு? அம்மா சொன்னாங்க. தூக்கத்துல வளரிடுச்சா? இங்க பாரு, நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து கஷ்டப்பட்டு பிழைக்கதான், மானத்தை விட்டு வாழறதுக்கு இல்லை. எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துவான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் பிரச்சனை வேணாண்ணா. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி, வண்டியில ஏறு. எவ்வளோ சொன்னாலும் அண்ணன் பேச்சு கேட்க மாட்டேல்ல? யார் பண்ணா? தெரிலண்ணா, மூஞ்சி மூடி போச்சு. அண்ணா, எனக்கு ஒருத்த மேலே டவுட் இருக்குண்ணே. யார் மேலே? அந்த தண்ணி கேன் போடுறானுங்களா 2 பேர், அவனுங்க தான். சரி, இதுக்கப்புறம் இது என் பிரச்சனை, உன் பிரச்சனை இல்லை. நீ கிளம்பு. அண்ணா, ஏய் போடா, பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். அண்ணா, எனக்கு இன்னும் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரில. ஏன்? அங்கே பாரு. அம்மா எப்படி இங்கே வந்தாங்க? நான் தானே சொன்னேன். சரி, இறங்கு. என் அம்மா கூட இரு. என்ன முருகா, ஊர் விட்டு ஊர் வந்து தண்ணி கேன் போட்டு குழப்பன்னு பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் பண்ணுற போல? நான் ரவுடிசம் பண்ணுறதுக்காக இந்த ஊருக்கு வரலங்க, பழைக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் சில பேர் தான் அவங்களை பழைக்க விட மாட்டாங்க. உன்னை பார்த்தா பழைக்க வந்த மாதிரி தெரியலையே. சீக்கிரம் மேலே வரணும் ஆசைப்படுற போல. உங்கள் இடத்துக்கு வரணும் என்றைக்கும் ஆசைப்பட்டது கிடையாதுங்க. உங்கள் தம்பி தான் என் தங்கச்சி கையை பிடிச்சாரு. கையை பூச்சில்தா, கையை உடைப்பீங்களா? ஏய் வாயை மூடுறா. நான் தாங்க பேசிகிட்டு இருக்கேன்ல, பேசும்போது எவனும் வாயை தரக்கூடாது. முருகா, அவன் பண்ண தப்பாகவே இருக்கட்டும். நீ என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணன் நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு கையை உடைப்பீங்களா? நான் பேசலான்னு தான் போனேங்க. அவர் தான் என் தங்கச்சி அசிங்கமாக பேசினார், அதனால தான் நான் அடித்தேன். அப்போ அடிச்சிட்டிங்க. அடித்தா தண்டனை கொடுத்தானே ஆகணும். இங்கே பாருங்கள், நீங்கள் தண்டனை கொடுக்கணும், அது எனக்கு கொடுங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க. ஐயோ முருகா, லேட்டாக சொல்கிறியப்பா. நான் ஆல்ரெடி தண்டனை கொடுத்துட்டேன். புரியலல்ல? நீ இங்கே இருக்க, உன் குடும்பம் அங்கே இருக்குது, உயிர் நம்ம தேவா எங்கே இருக்கான்னு கேளு. அவனுக்கு ஃபோன் போடு. இருங்க, நான் தானே பண்ணேன்.
நானே சொல்கிறேன். அவன் தம்பி கையை பிடிச்சால, அதான் அவன் கையை உடைச்சிட்டேன்.